தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழி, இன்றைய அறிவுரை என்னவென்றால், உடல் பயிற்சி நமக்கு தேவை. மக்களே, உடல் பயிற்சி நமக்கு தேவை. சாயங்காலம், அதாவது முதியோர்களை சொல்கிறேன், சாயங்காலம் கொஞ்சம் நடங்க. மொட்டை மாடி இருந்தால் கொஞ்சம் நடங்க. அதுக்காக தெருவில் ரோட்டில் நடக்க வேணாம். ஏன்னா ஆக்சிடெண்ட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதிர் வயதில் எத்தனையோ பேரை இடிச்சிட்டு போயிடுறான், கீழே விழுந்து செத்துடுறாங்க. அதனால் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருந்தால் பரவாயில்ல. மைதானம், பூங்கா, அல்லது உங்கள் வீடுகள்லையே மேலே மாடி, அல்லது உங்கள் வீட்லேயே உள்ள ஹால் ஒரு 20 அடியில் நீளமாக இருந்தால் நடக்கலாம். அது போதும். சின்ன சின்ன உடல் பயிற்சி, சின்ன சின்ன இது காரியங்கள் அப்படி செய்யுங்க. அதாவது எல் மாதிரி, இந்த பாருங்கள், எல் மாதிரி இப்போது தரையில் நீங்கள் பாயை விரித்து படுத்துக்கிட்டு, தலைகாணி இல்லாமல் தலை வச்சு தரையில் அப்படியே நீங்கள் படுத்து, உங்கள் கால் 2 காலை மேலே சுவரில் அப்படியே வைங்க, விரித்து வைங்க. உங்கள் 2 காலை அப்படி விரித்து வைங்க. நல்லா உடம்பு தரையில் படுற மாதிரி பாயை விரித்து நல்லா படுங்க. தலைகாணி வேணாம். அப்படியே ஒரு 20 நிமிஷம் இருங்க. டெய்லி 20 நிமிஷம். காலையில் எந்திரிக்கிறீங்களே, எந்திரிக்காமையே அப்படி இருந்துட்டு அப்புறம் எந்திரிங்க 20 நிமிஷம். அது ஒரு மிக அற்புதமான உடல் பயிற்சி. சகல சுகர் எல்லாத்தையும் அடக்கும். உடல் எல்லாமே அதில் இதாகிடும். அதனால் உடல் பயிற்சி ரொம்ப தேவை. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தலையை, கையை ஆட்டுறது, தலையை எப்படி ஆட்டுறது, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். அதில் நீங்கள் இருந்தால் ஒரு 10 வருஷம் கூடும், அவ்வளோதான். உங்கள் உயிர் உடனே போகிறதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீட்டி கொடுக்கும். அதனால் பலத்தின் மிகுதியினால் ஒரு 10 வருஷம் கூடும் உடம்பு ஆரோக்கியத்தினால். அதனால் உணவு கட்டுப்பாடும் தேவை, உடல் பயிற்சி ரொம்ப தேவை, தனி தியானம் ரொம்ப தேவை. தனிமையாக உட்காந்து இறைவனோட, தேவனோட தியானம் பண்ணுங்க. அது இந்துக்களில் மந்திரம் தியானம்னு சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்களில் ஜெபம்னு சொல்கிறாங்க, முஸ்லீமில் துவா பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொருள் ஒன்று தான். இறைவனோட தனித்து நிற்பது, அந்த அர்த்தம்தான். ஆதியில் உள்ள மகான்கள் முழுவதும் தவம் இருந்தாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த இதான், இதுக்கு பேர் தான் தவம். அதனால் இறைவனை தேடி, இறைவன் எல்லா இடங்களும் இருக்கார். அவரை தேட வேண்டியது இல்லை. உங்களுக்குள்ளேயே தேடுங்க. உங்களுக்குள்ளே இறைவனை தேடுங்க. உங்களுக்குள்ளே நாடுங்க. உங்களுக்குள்ளே தட்டுங்க. உங்களுக்குள்ளே தேடுகிற எவனும் கண்டுபிடிப்பான். கடவுள் வெட்ட வெளிச்சம் எங்கேயும் கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கார். கடவுளுக்குள்ளே இருக்க, கடவாக்குள்ளே இருக்கிறவர் கடந்திருக்கிறார் என்றும் பொருள். கடந்திருக்கிறவர் கடவாக்குள்ளே இருக்கார், உனக்குள்ளே இருக்கார். அதனால் உன் உடலை ஆலயமாக மாற்றிக்க. உனக்குள்ளே இறைவன் இருக்கார். அந்த உடலை நல்ல பயிற்சி, ஒரு கோயிலை எப்படி கழுவி சுத்தப்படுத்தி வைக்கிறோமோ அதுபோல் உங்கள் உடம்பை நல்லபடியாக ஆக்குங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு தேவாலயம், வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுரவாசல் என்று சிவவாக்கியத்தில் இருக்குது. அதனால் உனக்குள்ளே அந்த இறைவன் இருப்பதை புரிஞ்சு அந்த இறைவனுடைய ஆலயத்தை நல்லபடியாக வைக்க உடல் பயிற்சி தேவை. உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் செய்யுங்க. டெய்லி அதில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஆயுசு கூடும்.
தமிழர்களே நல்லா இருங்க.